தன்னை 4 பேருடன் சேர்ந்து கணவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகாரளித்த பெண் சிறிது நேரத்திலேயே புகாரை வாபஸ் பெற்றுச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகாவைச் சேர்ந்த பர்வேஜ் மியா என்பவர் திரிபுராவைச் சேர்ந்த ஏற்கனவே திருமணமான பெண் ஒருவரை காதலித்து திருமணம் செய்திருக்கிறார். பர்வேஜ் மியா மது போதையில் அடிக்கடி தகராறு செய்து வந்ததால் அவரை பிரிந்த மனைவி தனியே வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பர்வேஜ் மியா அழைத்ததன் பேரில் சென்ற தன்னை கணவர் கடத்தி சென்று 4 பேருடன் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக சென்னை கேளம்பாக்கம் போலீசில் பெண் ஒருவர் புகார் அளித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனே இது தொடர்பான விசாரணையை போலீசார் தொடங்கிய நிலையில் திடீரென காவல் நிலையம் வந்த அந்த பெண் புகாரை திரும்ப பெற்றிருக்கிறார். கணவனை பயமுறுத்துவதற்கும் பழிவாங்கும் நோக்கிலும் புகார் அளித்ததாகவும் அப்பெண் கூறி சென்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லஞ்ச ஒழிப்பு போலீஸ் சோதனையில் 1,80,000 ரொக்க பணம் சிக்கிய விவகாரத்தில் விழுப்புரம் இணை சார்பதிவாளர் தையல் நாயகி உட்பட 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை இரவு 10க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நள்ளிரவு வரை விழுப்புரம் இணை சார்பதிவாளர் அலுவலகத்தில் துருவி விசாரணை நடத்தினர். சோதனையின் போது அங்கிருந்த பீரோ, டேபிள், ஆவணங்களுக்குள் இருந்த பணம் என மொத்தம் 1,80,000 கணக்கில் வராத பணம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து இணை சார்பதிவாளர் தையல் நாயகி உள்ளிட்ட அலுவலர்கள் 8 பேர் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஓய்வு பெற 3 மாதங்களே உள்ள நிலையில் விழுப்புரம் இணை சார்பதிவாளர் தையல் நாயகி தற்போது லஞ்ச ஒழிப்பு வழக்கில் சிக்கிக் கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பஜாரில் தனியார் ஆக்கிரமிப்பில் இருந்து வந்த தபால் துறைக்கு சொந்தமான சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை வருவாய்த்துறையினர் மீட்டனர். தனியார் ஆக்கிரமிப்பில் இருந்த நிலத்தை கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் பிரீத்தி தலைமையிலான வருவாய்த்துறையினர் ஜேசிபி எந்திரம் மூலம் அகற்றினர். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் மீட்கப்பட்ட இடம் தபால் துறை வசம் ஒப்படைக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.